அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தியோடு சந்திக்கின்றோம். ஏறத்தாழ 14 வருடத்துக்கு பின்னதாக தங்க நகைகள் அரசாங்கத்தில முக்கியமாக இராணுவத்திடமிருந்து இப்போது போலீசாரின் கரங்களிலே நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தங்க நகைகள் ஒரு 16 வருட இடைவெளியில இவ்வளவு காலமும் இராணுவத்திட்ட இருந்தது. கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 2009 மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி, அதனைத் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி, அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி, அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி. 4 தலைகள் ஆட்சி செய்த நாட்டில் திடீரென்று இந்த 16 வருடங்களின் பின்னர் தங்க நகைகள் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 வருடங்கள் இந்த தங்க நகைகள் எவ்வளவு காலம் எப்படி ஒளித்து இருந்தன என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, இந்த நகைகளை எவ்வாறு மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த தங்க நகைகளை எவ்வாறு உரியவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? தங்க நகைகளுக்கு என்ன நடக்கப் போகுது என்ற விடயத்தை தான் நாங்கள் முடிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, நேற்றைய தினம் நேரடியாக இராணுவத்திடமிருந்து போலீசாருக்கு இந்த தங்க நகைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கையளிக்கப்பட்ட தங்க நகைகளை அந்த இடத்திலேயே தேசிய ரத்தினக்கல் அதிகார சபை, அந்த ரத்தினக்கல் அதிகார சபை பொறுப்பேற்று அந்த நகைகளின் பெறுமதி என்ன, இன்றைய பெறுமதி என்ன, அந்த நகைகளின் தரம் தொடர்பிலே பரிசோதித்து அவர்கள் ஒரு அறிக்கையினை முன்வைப்பார்கள். அறிக்கையோடு அந்த விடயத்தை நேரடியாக போலீசாரிடம் கையளித்து மீண்டும் போலீசார் நேரடியாக மத்திய வங்கியை கையளிப்பார்கள். மத்திய வங்கியை கையளித்த பின்னர் அதனை இந்த நகைகளை தங்களுடையது என்று சொல்லி மக்கள் உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளை முன்வைத்தால் அந்த நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். திடீரென்று இந்த நகைகள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, இதில் என்ன சாத்தியம் இருக்கின்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழீழ வங்கியில் இருந்தால் ஏராளமான நகைகள் மீட்கப்பட்டிருப்பதை இந்த பற்றிச்சீட்டுகளோடு காணக்கூடியதாக இருக்குது. இந்த நகைகளிடமிருந்து மக்கள்கிட்ட கொண்டே இந்த நகைகளை மக்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வார்கள்? மத்திய வங்கிட்ட போகிற வங்கி நகை எப்படி மக்கள்கிட்ட போகும்ன்ற கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த கடந்த யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ மக்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த நகைகளுக்கு சொந்தக்காரர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதே நேரம் இந்த நகைகளை வங்கிகளில் வச்சாக்களுக்கும் இந்த நகைகள் உண்மையிலேயே எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்னு ஒரு விஷயம் தெரியாது. இது பற்றி அரசாங்கம் இன்னும் விரிவாக தகவலை கொடுக்க இல்லை. ஆனால் இந்த நகைகள் பொதுமக்கள் தங்களுடைய சான்றுகளை முன்வைத்தால் தருவோம் என்று சொல்லியிருப்பது என்பது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியல. ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த நகைகள் இவ்வளவு காலமாக மறைத்து வைத்ததன் அடிப்படையில் ஏன் இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வி இருக்கு. அப்போ இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகளிடம் மீட்கப்பட்டிருக்க தங்கம் இருக்கு என்று சொல்லப்பட்டது. இராணுவம் ஏராளமான தங்கங்களை எடுத்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் 16 வருட காலமாக NPP அரசாங்கம் வரும் வரைக்கும் 4 ஜனாதிபதிகள் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு துளி நகை பற்றியும் தகவல் இல்லை. அப்ப இந்த விடயம் மக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்ப இவ்வளவு காலம் இவ்வளவு நகைதான் இருக்கா? ஒரு அறைக்குள்ள காட்சிப்படுத்தக்கூடிய இவ்வளவு நகைகள் தான் மீட்டார்களா? ஆனால் மீட்கப்பட்ட நகைகளுக்கு என்ன நடந்தது என்று பல்வேறுபட்ட ஊகங்கள் கடந்த காலங்களில் இருந்தது. கடந்த காலங்களிலே யுத்தம் முடிந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த நகைகளை எல்லாம், பெருமளவு நகைகளை எடுத்ததாக அல்லது சூறையாடியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சி இந்த நகையை வெளியே விட்டிருக்கே என்று சொல்லி நினைக்கக்குள்ள இந்த ஏற்கனவே மக்கள் சொன்ன தகவல்கள் உண்மை என்பது வெளிப்பட்டிருக்கு. இந்த விடயம் ஒரு புறம் இருக்க, நகைகளை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு ஏற்கனவே நகைகளை இழந்தவர்கள் தங்களுடைய நகை இருக்குதா என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால், வங்கிகளில் பகிரங்கமாக இந்த நகைகளோட பட்டிச்சீட்டு இருக்கவங்களோட லிஸ்ட்டுகளை வெளிப்படுத்த வேணும். இப்போ அரச வங்கி, BOC, மக்கள் வங்கியில் இந்த நகைகளோட இந்த நகையோட பார்த்தீங்கன்னா பலர பட்டிச்சீட்டுகள் அந்த நகையோடு இருக்கிறது தெரியுது. அந்த பட்டிச்சீட்டுகள்ட அவங்களோட பேர், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அந்த பட்டிச்சீட்டுகள்ட இருக்கிறவர்கள்ட அந்த விவரத்தை வெளியிட வேணும். வெளியிட்டு அதோடு சம்பந்தப்பட்டவர்கள், சொந்தக்காரர்கள் அதனை எடுக்க வழி பண்ண வேணும். அதை விடுத்து கொண்டு வெறுமனே மக்கள் தங்களுடைய தகவலை உறுதிப்படுத்தினால், தங்களுடைய நகையை உறுதிப்படுத்தினால் நகையை வழங்குவோம் என்ற கேள்விக்குரிய விடயம். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால், அதே நேரம் மக்கள் நகையை எடுக்க போகிறதுக்கும் பயப்படுவார்கள். என்று சொன்னால், தமிழில் வங்கியில் இந்த நகையை நாங்கள் எடுக்க முடியுமா, இப்போ என்ன நடக்கும்லாம் கேள்விகள் இருக்குது. அந்த இடத்துல அரசாங்கம் வெளிப்படையாக ஒரு தகவலை முன்வைக்கணும். நகையோடு சம்பந்தப்பட்டவர்களோட விவரத்தை வெளியிட்டு நீங்கள் உங்களோட தகவலை, உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தின அந்த நகைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம், தருவோம் என்று சொல்லி
சரியான விவரங்களை வெளியிட்டால்தான் மக்கள் தங்களுடைய நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விடுத்து அரசாங்கம் மக்களை இந்த விடயங்களை உறுதிப்படுத்தினால் நாங்கள் தகவலை தருவோம் என்று சொல்லி வெறுமனே பேச்சுக்காக தகவலை சொல்வதை விடுத்து இந்த இதற்கான அடுத்த கட்ட பொறிமுறையை முன்னெடுக்க வேண்டும். யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பல்வேறுபட்ட துயரங்களை அனுபவிக்கிறார்கள். மாட மாளிகைகளை வைத்திருந்தவர்கள் கூட தற்போது வட பிராந்தியத்திலே கிழக்கு பிராந்தியத்திலே ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அப்போது வசதியாக இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த நகைகள் கிடைத்தால், நகையின பெறுமதி கிடைத்தால் இன்னும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாளும் ஏற்றம் காண முடியும். அந்த விடயத்தை அனுர் அரசாங்கம் மிக அழகாக நேர்த்தியாக செய்தால் மக்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி கொண்டாடுவார்கள். எனவே இந்த தேர்தல் காலம் வெறுமனே 6ஆம் தேதி தேர்தல் இருக்கக்குள்ள 2ஆம் தேதி நகைகளை வெளியிட்டு நாங்கள் ஒரு சாதனையை செய்திருக்கிறோம் என்று சொல்லி தேர்தலுக்கான ஒரு பசப்பு விடயமாக இந்த விடயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த இப்பொழுது இராணுவத்திடமிருந்து போலீசாருக்கு கையளிக்கப்பட்ட தங்கம் இப்படியே இப்போ ரத்தினக்கல் அதிகார சபைக்கு போயிருக்கு, மீண்டும் போலீசாருக்கு போய் மத்திய வங்கிக்கு போகும். இது ஒரு விடயம் இருக்கு. ஆனால் இவ்வளவு காலத்தையும் இராணுவத்தினர் இந்த நகையை வெளியே விடலை என்ற கேள்விகள் இருக்கு. இராணுவத்தினர் 16 வருட காலமாக இந்த நகைகளை எங்கே வச்சிருந்தாங்க, ஆற பொறுப்பில் வச்சுருந்தாங்க. இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைகளோ காசோ ட்ரெஷரி, அதாவது திரைசேரிட்ட தான் இருக்கணும், இல்லாட்டி மத்திய வங்கியில் இருக்கணும். எந்த தத்துரிமையின் அடிப்படையில் இவர்கள் நகைகளை வைத்திருந்தார்கள், யாருடைய அனுமதியின் பேரில் நகைகளை வைத்திருந்தார்கள் என்ற கேள்விகள் இருக்குது. இராணுவம் வந்து ஒரு நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை, இராணுவம் வந்து பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் இந்த விடயங்களை பற்றி அனுமதியில் வச்சுதாங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் இது பற்றி விரிவாக ஆராய வேணும். இது ஒரு புறம் இருக்க, மக்களுக்கு உரிய நிவாரணத்தோடு மக்களுக்குரிய நகைகள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாங்கம் அதிகமான நல்ல விடயங்களை செய்வதாக சொல்கிறது செய்கிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த நகைகளை உரிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்தால் மக்கள் இந்த அரசாங்கத்தை தங்களுடைய நன்றியை தெரிவிப்பார்கள். வட பிராந்தியத்திலே கிழக்கு பிராந்தியத்திலே ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கு இந்த நகைகளை மக்களிடம் சென்று சேர்ப்பதுதான் உரிய வழியாக இருக்கும் என்பதை நாங்கள் வினயமாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.